அனைவருக்கும் வணக்கம். நான் சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீசண்டாக நமக்கு நல்லபடியாக ஒரு ரிசல்ட்டோடு முடிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டடி பற்றின ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 வருஷமாக வெளியில் எங்கேயுமே போக முடியாமல் அப்படியே இயல்பு வாழ்க்கையிலேருந்து டோட்டலாக வேறு மாதிரி மாறி வீட்டோடு அப்படியே அவங்களே செல்ஃப் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி மாறுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளில் நடக்குது அப்படின்னா, ஒரு மேஜராக ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதுலேருந்து 1 வீக்குக்குள்ளே இது அப்படியே அவங்களுக்கு ஹேப்பனிங் ஆகுது. ஸோ இப்போ இந்த 1 வீக்குக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒருத்தர் கொடுத்த இதுக்கு ஒரு விருந்துக்காக போயிருந்தோம். அது எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே கொடுத்த ஒரு ஸ்பெஷலான விருந்து. அதுக்கு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வாரத்துக்குள்ளே மாற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் மனநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் நிறைய இடத்துல போய் இதிலேருந்து மீண்டு வருவதற்கான எண்ணமே இல்லாமல் ரொம்ப நாள் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம். ஹாஸ்பிட்டல், வீடு, அதுக்கப்புறம் எப்பயுமே பூஜை நடக்கிற வீட்டில் பூஜையே பண்ண பிடிக்கல, ஒரு விளக்கேற்ற கூட பிடிக்கல, வீடே இருட்டாக தான் இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா ஈவன் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது நடந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன கைடன்சஸ் படி உங்களுக்கு செய்வினை கோளாறு இருக்குது அப்படின்னு நிறைய இடம், 1-2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்டே யாரெல்லாம் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் போய் பார்த்துருக்காங்க. ஸோ போய் பார்த்ததில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு செய்வினை பாதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த 7 வருடங்களில் அவங்க பண்ணின பூஜைகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும் பொருள் இழப்பு. பட் அதுலேருந்து மீண்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களுக்குள்ளே தான் ஒரு ஆறுதலை தவிர, மென்டலியாக எல்லாருமே ஒரு பிளாக்கேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் தான் நம்மக்கிட்ட அவங்க சந்திச்ச போது அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு என்னோடய ஆர்ஆர் ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு மலர் மருந்து மூலமாக இதை சரிப்படுத்த முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நம்ம இவங்களோட ஹோலாக ஸ்டடி பண்ணும்போது நான் இவங்களுக்கு ஆர்ஆர் ரீடிங்கும் எடுத்த போது இவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செய்வினை கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உண்மையாகவே லைஃப்பில் சந்திக்காத வரைக்கும் உண்மையாகவே பிரச்சனை கிடையாது. அதுக்காக அதை இல்லைன்னு நான் மறுக்கலை. பட் அப்படி ஒரு விஷயம் நிறைய பேர் அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாமே செய்வினை தான் அவங்க எனக்கு, ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் இந்த வார்த்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம உணர்கிறோம் அப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்து உடம்பு முடியாமையோ இல்லை மனசில் சஞ்சலங்கள் வந்தது அப்படின்னா இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்களாவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. நிறைய கேசஸில் அதுதான் இருந்தது. இவங்க கேஸில் நடந்த விஷயமும் அதுதான். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் அவங்க பாதிக்கப்படவே இல்லை. இவங்களுக்குள்ளாகவே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் பேசி ஒரு 1 இயரில் ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணிடுறாங்க. அதுவும் இதுக்கு இடையில் கோவிட் வரும்போதெல்லாம் ரொம்ப சிவியராகவே அஃபெக்ட் ஆகுறாங்க இதனால். ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஒரு 1 or 2 செஷன்ஸ்லேயே அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர்றதை நம்மளால் உணர முடிஞ்சுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய மலர் மருந்துகள் அவ்வளோ அற்புதமாக சப்போர்ட் பண்ணிச்சு. ஒவ்வொரு வாரமும் கிடைச்ச ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அபரிமிதமான ரிசல்ட்ஸ். அவங்களுக்கே அவ்வளோ நம்பிக்கை. ஒரு 21 நாள் அந்த கோர்ஸ் அவங்க முடிக்கிறதுக்குள்ளவே அவங்க இத்தனை நாள் வீட்டில் அடைஞ்சிருந்தவங்க வெளியே போக தொடங்கினாங்க. வீடை க்ளீன் பண்ணுறது, எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது, வழக்கம் போல் செய்யக்கூடிய பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே 21 டேஸில் அவங்க லைஃப்பில் திருப்பி நடக்குது. வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் இருந்தவங்க திருப்பி வேலைக்கு நான் போகிறேன், நான் டெய்லி போய் என் பிஸ்னஸை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம நிறைய இந்திய மலர் மருந்துகள் அதோடு சேர்த்து பேஷ்லேயும் சில மருந்துகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இந்த கேஸை ட்ரீட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பெருந்தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு சைட்லேயே பிக்கிலேயே நான் காமிக்கிறேன் பெருந்தும்பை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதவே பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. பட் இது பெருந்தும்பை. குட்டியாக தும்பை செடி எல்லாருமே பார்த்துருப்போம், குட்டி குட்டியாக இருக்கும். அதுலேயே இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக அவைலபிள் ஆகக்கூடியது தான். இது நம்ம சன் மெத்தட்லேயே தயாரிக்கலாம் இந்த மலர் மருந்து.
அவ்வளோ அற்புதமாக வேலை பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து இன்னும் 2-3 காம்பினேஷன்ஸும் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியது வந்துச்சு. ஸோ அது அவங்களோட பர்சனுக்கு பர்சன் அந்த காம்பினேஷனும் வேரியாச்சு. பட் பிரதானமாக இந்த பிரச்சனைகள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே பெருந்தும்பை அப்படிங்கக்கூடிய மலர் மருந்துடைய அது பார்க்குற அந்த வேலை வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். ஏன்னா நம்ம பேட்ச் ரெமெடிஸும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பயம், நோன் ஃபியர், அன்னோன் ஃபியர் அப்படி வகுத்து போகும். பட் இது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நான் முதல்லேருந்தே சொல்கிறது தான், பேட்ச் ரெமடியோட 2-3 சாயல் இந்த ரெமடியிலையும் இருக்குது. பட் அதை தாண்டியும் இது நிறைய வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது கண் கூட பார்த்த ஒரு டெஸ்டிமோனியல். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சொன்ன ஒரு விஷயம். எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது, தன்னம்பிக்கையாக இருக்குது, முதல்ல போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நினச்ச விஷயங்கள்லாம் நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். மேக்ஸிமம் நமக்கு இந்த செய்வினை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ப்ராப்பராக ரொம்ப பக்காவாக செய்வினை வச்சு அது வந்து ஒருத்தரை பாதிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் என்னோடய லைஃப்பில் கண்கூட பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க வச்சுட்டாங்களோங்கிற சந்தேகத்தில் நிறைய பேர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு ஒரு 10 கேசஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8 கேஸ்லேருந்து 9 கேஸ் வந்து உண்மையாகவே செய்வினையால் டைரெக்டாக பாதிக்கப்படலை அப்படிங்கிறது தான் நான் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சில பேரை போய் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற கைடன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவங்கள நிறைய இது வந்து சொல்கிறதுக்கு வலிக்கிற மாதிரி விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க, இது ஒரு செய்வினை கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ப தொடங்கிடுறாங்க. நம்ப தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இருக்கிற பெரிய அது வரைக்கும் கூட சாதாரணமாக போயிருக்க பிரச்சனை இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக பாதிக்கிற மாதிரி ஆகுது. நிறைய விஷயம் ஹாலுஜினேஷன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடிட்டரி ஹாலுஜினேஷன் அதுவும் அவங்களுக்கு வந்துடுது. ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ அசையுது, நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறது. அப்புறம் தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, இல்லை நான் நிறைய சாப்பிட்றேன், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிடுது நார்மல் லைஃப்லேருந்து. இது அத்தனையும் மாற்றணும் அப்படின்னா ப்ராப்பரான கவுன்சிலிங், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்துகள் பேக் டு பேக் சேஞ்ச் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி மனநிலையில் ஆட்பட்டவங்களை வந்து அழகாக வெளியெடுத்துட்டு வர முடியும். இந்த பர்டிகுலர் கேஸை எனக்கு ட்ரீட் பண்ணி சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 months சாலிடாக எடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கு இதோட நான் இன்னொரு விஷயம் சப்போர்ட் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு எனர்ஜியே லாஸ் ஆன மாதிரி இருக்குது, நான் மனசு ஒன்று நினைக்குது ஆனால் என்னால் எதுவுமே செய்யவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்த ஒரு விஷயம் கோல்டன் ரேஷியோ. ஸோ கோல்டன் ரேஷியோ கொடுத்த போது தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்பரான தூக்கம், ப்ராப்பராக அவங்க வந்து ஒரு ரொட்டீனுக்கு வர்றது, கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது, மைண்டு ரொம்ப காமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோல்டன் ரேஷியோ ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இந்த கேஸில் நம்ம கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், செய்வினை கோளாறு அப்படின்னு வந்த உடனே இதுக்கு மேலே அதில் வந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினச்சிடாதீங்க. நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஈஸியாக வெளியே வர்றதுக்கெல்லாம் கூட வழிகள் இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து அது செய்வினை கோளாறு தானான்றதை ப்ராப்பரான கரெக்டான பர்சன்கிட்ட போய் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின இந்த செய்வினை கோளாறு அப்படிங்கிற விஷயத்தில் நான் ஸ்டில் இது வந்து எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக இதுக்கு ரிசர்ச்சர்ஸ் நிறைய இது ரிலேட்டடான பர்சனை நம்ம சந்தித்து நிறைய விஷயம் கேட்குறோம். ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதுனால அது எனக்கு என்றைக்கு ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் அப்படின்னு எனக்கு புரியுதோ அன்றைக்கி நம்மளோட சேனல்லையே அதை பற்றி என்னோடய புரிதல் எப்படி இருந்ததுன்னு வித் எவிடன்ஸஸோடு நம்ம அதை திருப்பி தனி வீடியோவாகவே பார்க்கலாம். மொத்தத்தில் நம்மளுடைய தேவையில்லாத பயம், மனிதரோட மூளை ஒரு விஷயத்தை ஒரு தடவை நம்பிடுச்சு அப்படின்னா அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் தானே க்ரியேட் பண்ணிடுங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த உண்மையை உடைக்கிறதுல இந்திய மலர் மருந்துகள், பேஷ் ரெமெடிஸ் அது வந்து இருக்கிறதுலே பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.